அழுகி பெருகும், ஆணினம் முற்றிலும் குறைந்து போகும், திருமண பந்தங்கள் ஒழிந்து போகும், சட்டத்தின் கொடுமைகள் உண்டாகும், கர்த்தரின் ஜனம் சிறைபிடிக்கப்படும், நிலை நிற்கிறவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார், தீவுகள் காணாமல் போகும், வரைபடங்கள் சுருங்கி போகும், மதுரைக்கும் திருச்சிக்கும் நிலநடுக்கம் உண்டாகும், தேசத்தை இஸ்மவேல் ஆளுவான், அதாவது இந்தியாவை முஸ்லீம் ஒருவன் ஆளுகைக்கு கொண்டு வருவான். இது நடக்கும், இது அதிர்ச்சியாயிருக்கும் உங்களுக்கு. இந்தியாவிலே இவன் கொடி பறக்கும், இவன்தான் 666. இந்தியாவில் யுத்தம் உண்டாகும் என்பது நிச்சயம். சென்னை ஒழியும், ஜலத்தால் மூழ்கும், இலங்கை சமுத்திரத்தால் மூழ்கும், கடற்கரை ஜனங்களுக்கு ஐயோ. புதிய சென்னை உருவாகும், கோவை குலுங்கும், விக்கிரகங்கள் பூமியில் புதையுண்டு போகும், மலைகள் குன்றுகள் பெயர்த்து போடப்படும். ஜெபிக்கிறவரிடத்தில் அந்தி கிறிஸ்து பொய் அபிஷேகத்தை ஊற்றுவான். அவன் வல்லமையாய் இருதயத்தை ஆளுவான். இச்சைகள் பெருகி சிறு பிள்ளைகள் கர்ப்பந்தரிப்பார்கள். அநியாயம் தலைவிரித்தாடும், நீதி தேடினாலும் கிடைக்காது. நீ எல்லா பக்கங்களிலும் கட்டப்படுவாய். சிறையிருப்புகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். பெற்றோருக்கு முன்பாக பிள்ளைகள் விபச்சாரம் செய்வார்கள். இதை கண்கள் காணும். தூய்மையான அன்பு வற்றி போகும். அவனவன் தன் சுய இச்சையின்படி நடப்பான். பாதாளங்கள் திறக்கும், சத்துரு சிங்கம் போல் எழுவான். பெருங்காற்று வீசி பூமியை பெயர்த்து போடும். உன் சமாதானம் எடுத்து போடப்படும். ஊழியக்காரர்கள் மேல் அரசு அம்புகளை தொடுக்கும். விக்கிரகங்களின் கொடி பறக்கும். வியாதி என்ற கொடி பறந்து தினம் தினம் செத்து வீழ்வார்கள். மருத்துவமே குழம்பி தவிக்கும் கொள்ளை வியாதிகளை கண்டு ஜனங்களை திகிலும் கலக்கமும் பிடிக்கும். காயினைப் போல் நிலையற்றவனாய் அலைவாய். செங்கடல் மறுபடியும் விளக்கும். குமரிக்கு ஐயோ, கடையலுக்கு ஐயோ. தேசத்தில் ஒருபிடி ஜனங்கள் மீதியாயிருப்பார்கள். கிறிஸ்தவன் தமிழ்நாட்டை ஆளுவான் என்பதே. அன்பானவர்களே, இந்த புத்தகமானது 292 பக்கத்தில் வெளிவருகிறது. இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமாயின் 9442131629 என்ற நம்பருக்கு உங்கள் முகவரியை தெளிவாக பதிவிடவும். இந்த புத்தகம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த புத்தகத்தின் தபால் செலவு 25 ரூபாய். இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்க விரும்பினால் 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம், இன்னும் உங்கள் திராணிக்கு ஏற்றபடி உங்கள் காணிக்கைகளை நன்கொடைகளாக கொடுத்து இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்கலாம். அன்பானவர்களே, மேலும் ஜீவ ஒளி தொலைக்காட்சி 24 மணி நேரமும் கேபிள் டிவிகளில் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு கேபிள் 598, டிசிசிஎல் 740, விகே டிஜிட்டல் 720, சிடிஎன் 813, அரிஸ்டோ 625, ஜிடிபிஎல் 984, எஸ்சிவி 179, அக்ஷயா 675, ஜாக் 94. இப்படிப்பட்ட கேபிள் டிவிகளில் நீங்கள் 24 மணி நேரமும் ஜீவ ஒளி தொலைக்காட்சியை பார்க்கலாம். மேலும் ஸ்மார்ட் டிவி ஆப்ஸ்களிலும் நீங்கள் இந்த ஜீவ ஒளி தொலைக்காட்சியை பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எஸ்ட்ரீம், டாடா பிளேசிங், அமேசான் ஃபயர் டிவி, ரோகு, ஜியோ செட்டப் பாக்ஸ், ஆப்பிள் டிவி, எல்ஜி ஸ்மார்ட் டிவி, சாம்சங் ஸ்மார்ட் டிவி, ஹைஜன்ஸ் இப்படிப்பட்ட ஆப்களிலும் நீங்கள் இந்த ஜீவ ஒளி தொலைக்காட்சியை 24 மணி நேரமும் பார்க்கலாம். அன்பானவர்களே, கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடலாம். வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, பல்ல கிறிஸ்துனுக்கு நல்ல தாரகமே. அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, பல் கிறிஸ்துனுக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனுக்கு நல்ல தாரகமே. அலகை சதித்துன் மீது வலை வீசினாலும் அஞ்சாதே இயேசு பரன் தஞ்சம் விடாதே.
அலகை சாதித்தின் மீது வலை வீசினாலும் அஞ்சாதே இயேசு பரன் தஞ்சம் விடாதே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. உலகம் எதிர்த்துனக்கு மலைவு செய்தாலும் உறுதி விட்டயராதே நெறி தவறாதே. உலகம் எதிர்த்துனக்கு மலைவு செய்தாலும் உறுதி விட்டயராதே நெறி தவறாதே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. தேகம் மோகம் மிஞ்சி வேகங்கொண்டாலும் திடமனதாயிரும் தடல் புரிவாயே. தேகம் மோகம் மிஞ்சி வேகங்கொண்டாலும் திடமனதாயிரும் தடல் புரிவாயே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. பெற்ற பிதா போலும் குற்றம் எண்ணாரே, பிள்ளையாகில்லவர் தள்ளி விடாரே. பெற்ற பிதா போலும் குற்றம் எண்ணாரே, பிள்ளையாகில்லவர் தள்ளி விடாரே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. தன்னுயிரிந்திட்ட உன் இயேசுநாதர் தள்ளுவாரோ அன்பு கொள்ளவர் மீதே. தன்னுயிரிந்திட்ட உன் இயேசுநாதர் தள்ளுவாரோ அன்பு கொள்ளவர் மீதே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. மரணம் ஊறுகின்ற தருணம் வந்தாலும்
மருள வீழாதே நல் அருளை வீடாதே. மரணம் உருகின்ற தருணம் வந்தாலும் மருள வீழாதே நல் அருளை வீடாதே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அன்பானவர்களே, தீர்க்கதரிசியும் நியாயாதிபதியுமாகிய சாமுவேல் மூலம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டு வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி மோசே தேவனிடத்தில் சொல்லுகிறார். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, முன்னொரு சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணின போது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய கோபத்தை அந்த ஜனங்களிடத்திலிருந்து திருப்பும்படி அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் இறங்காதபடிக்கு அவர்களை தேவன் ரட்சித்தார். அன்பானவர்களை, இப்பொழுது இந்த ஜனங்கள் தங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டுமென்று கேட்டபோது ஆண்டவராகிய இயேசுவின் உள்ளம் எவ்வளோ வேதனை அடைந்திருக்கும் என்று சொல்லி அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி மிகவும் துக்கப்பட்டார். அப்பொழுது தேவனுடைய துக்கத்தை அவர் தன்னுடைய துக்கமாகவே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர்கள் தேவன் மேல் இரக்கம் வைப்பதற்காக ஆண்டவர் அந்த ஜனங்கள் மேல் கோபப்படாதபடிக்கு அவர்களுக்காக அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் ஜெபித்தார். அன்பானவர்களை, எல்லாராலும் இப்படி ஜெபிக்க முடியாது. தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டவர்களால் மாத்திரம்தான் அப்படி ஜெபிக்க முடியும், மற்றவர்களால் அப்படி ஜெபிக்க முடியாது. ஏசாயா 59வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று தேவன் ஆச்சரியப்பட்டார். அன்பானவர்களே, பரிந்து பேசுகிறவன் ஒருவனுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை என்னவென்றால், ஒருவன் தன் குடும்பத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை அடித்து அதன் இரத்தத்தை தங்களுடைய வீட்டில் உள்ள நிலைக்கால்களில் தெளிக்க வேண்டும். அப்போ அந்த இரத்தத்தை காணும்போது சங்காரக்காரன் அந்த வீட்டை விட்டு கடந்து போவான். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அன்பானவர்களே, பாருங்க, எகிப்து தேசத்தின் முதற்பேர் அனைத்தும் அழிக்கப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்களில் எந்த வீடுகளிலும் எந்த சாவும் ஏற்படவில்லை. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை, விடுதலையை கொடுத்தது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கும் போது இந்த செயல் நிறைவேறுகிறது. அன்பானவர்களே, அவர்கள் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அவர்கள் உணர்வுபூர்வமாய் விசுவாசிப்பது மட்டும் போதாது. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தலைச்சான் பிள்ளைகளை மரணத்திலிருந்து விடுவித்து பாதுகாக்கும் என்பதை அந்த ஜனங்கள் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையோடு தான் அந்த இரத்தத்தை அவர்கள் தங்களுடைய வீடுகளின் நிலைக்கால்களில் பூச வேண்டும். அந்த இரத்தம் பூசப்படாத வீடுகள்
அந்த சங்காரக்காரனுக்கு தப்பவே முடியாது. பாருங்கள் அன்பானவர்களே, நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து நாம் பொதுவாக நாம் கிறிஸ்துவை நாம் அறிந்தவர்களாக காணப்படலாம். ஆனால் நாம் தனிப்பட்ட விதத்தில் நாம் இயேசுவின் பாதத்தை நாம் பின்தொடராமல் இருந்தால் நாம் கர்த்தரின் கோபாக்கினிலிருந்தும் அவருடைய நியாய தீர்ப்பிலிருந்தும் நாம் தப்பிக்கொள்ளவே முடியாது. பாருங்கள், இயேசுவின் இரத்தம் நமக்கான கிரயம் என்பதை நாம் முதலில் நம்ப வேண்டும் அன்பானவர்களே. அப்பொழுதுதான் நம்முடைய உடைந்த வாழ்க்கையை அவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உருவாக்குகிறவர். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கிராமத்தில் ஒரு புகழ்பெற்ற கிறிஸ்தவ தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்தில் ஒரு கண்ணாடி ஓவியம் இருந்தது. அந்த கண்ணாடி ஓவியத்தை பலரும் ஆச்சரியமாக வந்து பார்த்து செல்வார்கள். அந்த சபை மக்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருந்தது. ஒரு நாள் பயங்கரமாக ஒரு சூறாவளி காற்று வீசியது. அந்த சூறாவளி காற்றில் அந்த கண்ணாடி ஓவியம் கீழே விழுந்து சுக்கு நூறாக உடைந்தது. அப்பொழுது அந்த சபை மக்களும் போதகரும் மிகவும் வருத்தப்பட்டார்கள். அந்த கண்ணாடி துண்டுகளை எடுத்து ஒரு அட்டைப்பட்டியில் வைத்தார்கள் அன்பானவர்களே. பின்னர் அதை ஒரு மரத்தால் அந்த இடத்தை அடைத்து வைத்தார்கள். அவர்களுக்கு மிகுந்த துக்கமாக இருந்தது. ஒரு நாள் ஒரு ஓவியர் வந்து அந்த உடைந்த கண்ணாடிகளை வாங்கி சென்றார். அதற்கு பின் சில மாதங்களுக்கு பின்பு அந்த சபை போதகரை அழைத்து அவர் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். எப்படி என்று கேட்டபோது அந்த உடைந்த கண்ணாடி துண்டுகளை அவர் பார்த்து அந்த ஓவியத்தை அழகாக அவர் வரைந்தார். மறுபடியும் அந்த ஆலயத்தில் கொண்டு வையுங்கள் என்று சொல்லி அந்த போதகரிடத்தில் கொடுத்தார். அன்பானவர்களே, அந்த ஓவியம் பயங்கரமாக பிரமாண்டமாக மிகவும் காட்சியளித்தது. அதை அந்த சபையில் கொண்டு வைத்து மீண்டும் அந்த ஆலயம் பழைய பொலிவை பெற்றது. அன்பானவர்களே, அதுபோல நம்முடைய வாழ்க்கையானது இந்த கண்ணாடி துண்டுகளைப் போல உடைக்கப்பட்டதாக சிதறப்பட்டதாக காணப்பட்டாலும், நாம் பிறரால் ஒதுக்கப்பட்டவர்களாக வேண்டாம் என்று தள்ளப்பட்டாலும், ஆனால் ஆண்டவர் நம்மை ஏற்ற